வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 10 அனிமே. இதெல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராம் தேடிலாம் போக தேவையில்ல, யூடியூப்லேயே இருக்குதுப்பா, நீங்கள் தாராளமாக பார்த்து விட்டுறலாம். சிலதெல்லாம் ஃபுல் சீசனுமே இருக்குது. டேய் என்னடா மொத்தத்தையும் வச்சிருக்குங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏகப்பட்ட அனிமே வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது. அண்ட் டெலிகிராமில் இப்போ டெலிகிராமில் நான் தேடி எடுக்கணும்னா டெலிகிராமில் பேரை போட்டாலே வந்துருங்க. அதனால் அது ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை அப்படியே பார்த்து விட்டுலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் ஆன் டைட்டன். இப்போ அதுதான் கரண்ட்டில் ஒரு எபிசோடாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் சீசன் 1 வந்து தமிழ் டப்பிங் விட்டாங்க. டேய் தமிழ் டப்பிங்னா மிக்காசா வாக்கா ஆக்கணும் அதுதானடா. இல்லை இப்போ ரீடப் பண்ணி திருந்தி விட்டு மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதில் அட்டாக் ஆன் டைட்டனுடைய சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீசன் 2 இப்போ போயிட்டு இருக்குது. டெய்லி ஒரு எபிசோடுங்கிற கணக்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் செஞ்சதப்பெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிட்டு யூடியூப்லேயே ஃபுல் எபிசோடையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சீசன் 2 போயிட்டு இருக்குது. நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டனை புதுசாக தமிழ் டப்பிங்கில் ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. மியூஸ் இந்தியாங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதிலே செக் பண்ணிட்டு கூட ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துடலாம். ரெண்டாவது ஒன் பஞ்ச் மேன். எஸ், இது மொத்தமாக 3 சீசன் வரைக்கும் அப்படியே யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது. டேய் பேர்பட்ட அனிமே என்ன 3வது சீசன் தான் ஒன் பஞ்ச் மேன் இல்லாமல் ஒன் ஃப்ரேம் மேனாக ஆக்கி விட்டாங்க. சொதப்பி வச்சுட்டானுங்க. அந்த வருத்தம்லாம் இருக்குது. ஆனால் மொதல் 2 சீசனை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதுலேயும் மொதல் சீசன்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும். இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை அப்படி ஒன் பஞ்சில் சமாளிக்கிறதுங்கிற மாதிரி நம்மளால் பண்ணக்கூடிய சைத்தாமாவுடைய சாகசங்கள்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேவரட்டான அனிமே. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்ன 3வது சீசன் அனிமேட் பண்ண விதம் தான் சொதப்பிட்டானுங்க. ஸோ இது 3மே யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்குது. என்ன தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. ஸோ மற்றதெல்லாம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அட்டாக் ஆன் டைட்டன் மட்டும் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜஸில். இது வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. ஸோ ஜாப்பனீஸ் ஒரிஜினலில் இருக்குது. அடுத்து 3வது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இதுவுமே 3 சீசன் வரைக்குமே இருக்குது. ஆமாம், மொத்தமாக 3 சீசன் வரைக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் இப்போ ஒரிஜினலாக எனக்கு இங்கிலீஷ் டப்பு கூட வேணாம்பா, எனக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் இருந்தால் போகிறோம், நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் பார்ப்பேன். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட கதை அது தெரியல அப்படின்னாக்க, நம்ம வழக்கமாக அந்த பாஷா படத்தில் அவர் ஒரு சைடில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனால் வந்து வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாருல, முன்னாடி இருந்திருப்பாரு, இப்போ அந்த வாழ்க்கைலாம் வேணான்னு இருப்பார்ல. இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஹீரோ அவர் சைடில் ஒரு சீக்கிரட்டான மிஷனில் இருப்பார். அதே மாதிரி ஒய்ஃபு அவங்க ஒரு அசாசின்னு, அது இல்லாமல் பொண்ணு அது ஒரு விஷயம். இப்படி 3 பேரும் வேறு வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு பாஷா வாழ்வார். இதில் அப்படிலாம் கிடையாது. பாஸ்ட்டில் ஒரு வேலையும் இருக்குது, அந்த வேலைக்காகவும் வந்துட்டு சீக்கிரட்டாக இந்த ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியாக இருப்பாங்க. இது வந்து ஃபன்னாக இருக்கும். அந்த மிஷனுங்கிறத மறந்துட்டு இவங்க அடிக்கக்கூடிய லூட்டி தான் நீங்கள் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். எஸ், இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா, சண்டை போகிறதுக்காக மட்டும்தான் சார் ஸ்கூலுக்கே போவானுங்க. ஆவுன்னா கேங்காக சண்டை போட வந்துடுவானுங்க, கேங்காக அடிச்சுக்கிட்டு மாடுவானுங்க. இதோடைய ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. அதாவது இப்போ 4வது சீசனே வரப்போகுது. மொத்தமாக 3 சீசன் இருக்குது. அதில் மொதல் சீசன் மட்டும் ஃபுல்லாக இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இது யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து டான் டாடன். அது ஒரு மாதிரி 18+ அனிமி. அதுலேயும் தமிழ் டப்பிங்லேயே இதை நான் வெறித்தனமாக என்ஜாய் பண்ணேன். அதாவது பொதுவாக தமிழ் டப்பிங் பக்கம் ட்ரை பண்ண மாட்டேன். அதில் இது ட்ரை பண்ணி நல்லா இருக்கே, எல்லாத்தையும் கேரக்டர்லாம் போட்டு அதுவும் ரைமிங்கில் போட்டு அடித்து நவுத்துறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் சாரி, யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல இல்லை, சாரி இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும் தான் இருக்குது. அடுத்து இது என்னுடைய ஃபேவரட்டான அனிமி. ஒரே சீசன் தான், ஜாம் 100ன்னு சொல்லி. அதாவது ஜாம்பியை வச்சு பரபரப்பாக பயமுறுத்துகிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். இதில் வந்து கம்பெனி வேலைலாம் வந்து இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ மொத்த உலகமும் இப்போ ஜாம்பி கடியில் ஜாம்பியாக மாறிடுச்சு. எனக்கு பிடிச்ச 100 ஆசைகளை நான் நிறைவேற்ற போகிறேன்னு ஹீரோ கிளம்பி போவான். ஏன்னா நல்லா பண்ணுறான்ற மாதிரி ஐடியாவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு இந்த ஜாம்பிலாம் ஒரு பக்கம் இருக்க ஆச்சு ஓரப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை நிறைவேற்ற போகிறதுங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்து ஃபுல் சீசன் இவ்வளோ எபிசோடுமே யூடியூப்பில் வச்சுருக்கீங்களான்னு ஷாக் ஆனது வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். இது கிட்டத்தட்ட நான் பாதி தாண்டிட்டேன். ஸோ இது மொத்தமாக முடிச்சுட்டு தான் வீடியோ போடணுங்கிற மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நம்ம நருட்டோவில் பார்த்தா அந்த எக்ஸாமு அதே டீமு அதே மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது ஃபஸ்ட் நம்ம நருட்டோ பார்த்ததுனால இது நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். இது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் இவங்க சமாளிக்கக்கூடிய பிரச்சனைங்க ஒரு கேரக்டரை வச்சு செம்மையாக போயிட்டுருக்கோம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போதைக்கு மொத்த எபிசோடுமே இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குதுப்பா. அதே போல் ஜூட்ஸு கேசன் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். அதுவும் செக் பண்ணி பார்த்தா மெம்பர்ஸ் ஒன்லியில் போட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். அது வந்து நீங்கள் அந்த மெம்பரில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற மாதிரி ஜூட்ஸு கேசனை போட்டு விட்டாங்க. ஸோ அது மெம்பராக கட்டி பார்க்கறதுக்கு நான் பேசாமல் கிரன்ச்சி ரோல்லே காசு கட்டி அதிலே பார்த்துருவேன்ற மாதிரி தான் தோணும். ஸோ இது கட்டுறதுக்கு அதுக்கு பார்த்தலாம் நீங்கள் ஜூட்ஸு கேசன் மட்டும். அடுத்து த காட் ஆஃப் ஹை ஸ்கூல். இதுவுமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இது ட்ரை பண்ணணும். இதுவுமே ஒரு ஆக்ஷன் பேக்கடான அனிமேங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதுவுமே ட்ரை பண்ணணும். மொத்தமாக 13 எபிசோடு தான். இதுவுமே ஒரு சீசன் தான் வந்திருக்கு. மொத்தமாக ஃபுல்லாக யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இது என் லிஸ்ட்டில் இருக்குது. என்ன பார்த்து முடிக்கல, பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணணும். அடுத்து ஆப்வியஸாக டாக்டர் ஸ்டோன். இப்போ வந்து ஃபைனல் சீசனே வந்து விட்டது. பட் மொத்த சீசனுமே யூடியூப்பில் இல்லை. 2 சீசன் வரைக்கும் ஃபுல்லாக யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ டாக்டர் ஸ்டோன்லாம் வெறும் சயின்ஸ் கிளாஸ் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். மொதல் சீசன் உங்களுக்கு அந்த கிளாஸ் அதிகமாக இருக்க மாதிரி தோணலாம். ஆனால் போக போக இன்னும் இங்கே கதையோட கேரக்டர்ஸோட அதுவும் ஒரு பாட்டை வச்சுக்கிட்டுலாம் பல விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்க. நல்லாயிருக்கும். போக போக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த வேர்ல்டோட சிங்க் ஆகிடுவீங்க.
அந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகி இவருடைய ஜேர்னியில் நீங்களுமே சேர்ந்துப்பீங்க. நல்லா இருக்கும்டா, இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஃபேவரட்டான அனிமே. நான் ஃபைனல் சீசனும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு தான் அதுக்கு மொத்தமாக வீடியோ போட்டுடலான்னு. அடுத்து போன வருஷம் வந்து நம்மளை வெறும் 6 எபிசோடில் நம்மளை போட்டு வச்ச ஒரு மாதிரி ஆக்கி விட்ட சீரீஸுமே யூடியூப்பில் இருக்குது. டக்கோபி ஒரிஜினல் சின். ஆமாம், ஒரு ஏலியன் வந்து நல்லது செய்ய போகிறேன்னு வந்து அது என்னென்ன பாடலாம் படுதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட டிப்ரெஷனு. டேய் என்னடா 6 எபிசோடில் ஏன்டா இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஓப்பனிங் டைட்டில் கார்டே வந்து அவ்வளோ வார்னிங்கை கொடுத்து எப்பா பார்த்துக்க மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இதை ட்ரை பண்ணுங்கிற மாதிரி அவ்வளோ வார்னிங் கொடுத்து தான் உள்ளே வர வைப்பாங்க. ஸோ இதுவுமே ஃபுல்லாகவே யூடியூப்பில் இருக்குதுப்பா. ஸோ இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இதை தாண்டியுமே இருக்குது. நம்ம அடுத்தடுத்து லிஸ்ட்டு போடலாம். அப்புறம் ரீசெண்டாக நிறைய தமிழ் டப்பிங்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஷார்ட்ஸ்லையுமே இப்போ வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலராக இனிமேல் பெரிய வீடியோஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நிறைய ரீகேப்ஸுமே பெண்டிங் இருக்குது. அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி விட்டுறலாம். மறக்காம சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.